ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. வேலூரில் நேற்றைய தினம் 2 மணி வரை கனமழையானது கொட்டி தீர்த்துள்ளது. இதனால் காவலர் பயிற்சி மையத்தின் சுற்றுச்சுவரானது உடைந்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு மீண்டும் இணைகிறார் நமது செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி. வணக்கம். வேலூர் மாநகர் மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு சுமார் 2 மணி நேரமாக அந்த இடியுடன் கூடிய கனமழையானது கொட்டி தீர்த்தது. இந்த ஆண்டின் அதிகபட்ச மழையாக அந்த வேலூரில் 13 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த மழையானது பெய்திருக்கிறது. அந்த மழையானது பதிவாகி இருக்கிறது. இந்த மழையின் காரணமாக வேலூர் காவலர் பயிற்சி மைதானத்திற்கு அருகே செல்லும் இந்த கால்வாயில அதிக அளவு தண்ணீரானது சென்றதால் இந்த மைதானத்தின் சுற்றுச்சுவர் இடிந்து ஒரு பக்கம் முழுவதுமாக இடிந்து விழுந்தது. இதன் காரணமாக தண்ணீர் மைதானத்துக்குள் புகுந்திருக்கிறது. மேலும் மைதானத்தின் முகப்பு பகுதியில சுமார் 3 அடி உயரத்திற்கு மேல் அந்த தண்ணீரானது அந்த மழை நீருடன் கலந்த கழிவு நீர் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதே போல் மாநகராட்சி பகுதிகளில் கம்சால்பேட்டை, திடீர் நகர், இந்த சம்பத் நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த போன்ற மழை நீருடன் சேர்ந்த கழிவு நீர் கலந்து நிற்கிறது. அந்த பகுதியில வசிக்கக்கூடிய மக்கள் அந்த முறையான கால்வாய் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த காவலர் மைதானத்திற்கு பக்கத்தில் அதிகமான அந்த கால்வாய் தண்ணீர் தேங்கி நிற்பதால் அதனையும் உடனடியாக அகற்ற வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.